அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். தீவிரவாதிகளின் மையங்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கமளிக்க நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை என்று தற்போது காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளாதது ஏன் என்று தற்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தீவிரவாதிகளின் மையங்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கமளிக்க அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பியுள்ள கேள்வி குறித்த விவரங்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பியிருக்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விளக்கங்களை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் விளக்கி வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது பிரதமர் பங்கேற்காதது ஏன்? பகல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. தற்போது இரண்டாவது முறையாக இந்த எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. அது ஏன், என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் பிரதிநிதிகளும் இதே கேள்வியை தற்பொழுது மத்திய அரசுக்கு எழுப்பியுள்ளது மிக